பேரன்புக்குரிய உறவுகளே, உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். இன்று குமரிக்கு வருகின்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி ஆரூர் அறிவழகன், அறிவு தமிழன் ஊடகத்தில் அறிவிக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி. ஓர் 5 ஆண்டுகளாக என்னோடு பல இலக்கிய மேடைகளிலே, பட்டிமன்ற மேடைகளிலே, பல தொண்டு நிறுவனங்களில் என்னோடு துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி தன்னுடைய வாழ்நாட்களில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். நேற்றைய தினம் நடைபெற்ற வள்ளலார் பேரவை நடத்த ஒரு மாநில அளவிலான பேச்சு போட்டியிலே 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பேச்சு போட்டியிலே தன்னுடைய அறிவு சிந்தனையால், ஆற்றல் மிக்க தமிழால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வியந்து பார்க்கின்ற வண்ணம் ஒரு மாபெரும் உலக சாதனைக்கு நிகரான ஒரு மிகச்சிறந்த சாதனை. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியிலே மாநில அளவிலே முதல் பரிசை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால், உள்ளமாற நான் என்னுடைய மனமாற மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. இந்த குடும்ப பின்னணிகளிலிருந்து வரக்கூடிய இந்த தம்பியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தந்தை இவரை விட்டு சென்று விட்டாலும் கூட இந்த போதிலும் பேரோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வண்ணம் தன்னை பெற்ற தாயை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மேடைகளுக்கும் கொண்டு செல்லக்கூடியவர். எந்த ஒரு இடத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தாலும் அதை தன்னுடைய தாயிடம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவர். அந்த தாய் உளமாற மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மகன் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இதுகளவா மகிழ்ச்சி உறவுகளே. அவருடைய தாய் ஒரு தூய்மை காவலர். அந்த தூய்மை காவலுடைய மகனாக இருந்து வள்ளலார் சொல்லுவார், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அப்படி இவருடைய மனமும் வாடி இருக்கிறது. ஊடகத்தில் பல அநீதிகளுக்கு எதிராக, பல தேவைகளுக்காக, பல மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி, உன்னுடைய தமிழும் உன்னுடைய குரலும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த உலகத்தில் வள்ளுவருடைய திருக்குறளுக்கு இணையாக உன்னுடைய குரலும் ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். தெய்வத்தால் முடியாதனும் முயற்சிதன் மெய்வருத்த புரிதரும் என்று சொல்வது போல இந்த வெற்றி குமரியில் பதிவு செய்கிறேன். ஒரு நாள் இந்த உலகமும் உன்னை பதிவு செய்யும்.